Hi friends, welcome to Chandra's Kitchen. இதுவரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில ஆட்டு எலும்பு ரசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த எலும்பு ரசம் பாத்தீங்கன்னா இந்த குளிர்ச்சியான கிளைமேட்டுக்கு ரொம்ப நல்லது. இதனால சளி இருமல் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்களாம் இதை சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இதை சாப்பிடலாம். இது எலும்புக்கு அவ்வளவும் நல்லது. இந்த எலும்பு பார்த்தீங்கன்னா நான் ஆட்டோட முதுகு தண்டி எலும்பை வாங்கியிருக்கேன். இதை வச்சு எப்படி நம்ம ரசம் செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரசம் ஒரு செட்டிநாடு ஸ்பெஷலும் கூட. இது நார்மலாக நம்ம சூப் மாதிரியும் குடிக்கலாம், சாதத்துக்கும் இதை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஆட்டு எலும்பு ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம ஒரு குக்கரில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். மிளகு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சீரகம் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஒரு 3 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் தனியா, கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்து இதை நல்லா வறுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை நல்லா வறுத்தாச்சு. இதை நான் தனியாக எடுத்திருக்கேன். இதை நம்ம மிக்சியில் பொடி பண்ணிக்கலாம். இப்போ அதே குக்கரில் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இன்னும் ஒரு 2 பல் பூண்டை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்து இதை நல்லா வதக்கிடலாம். அடுத்ததாக ஒரே ஒரு தக்காளி இதோடு சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் மீடியம் சைஸ் தக்காளியாக இருந்தால் போதுமானது. இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். அடுத்தது நம்ம சுத்தம் செஞ்சு எடுத்து வச்சுருக்கிற ஆட்டோட முதுகு தண்டு எலும்பை இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கிடலாம். நம்ம எலும்பு இதில் வதக்கும் பொழுது உங்களுக்கு அந்த வெங்காயம் தக்காளியோட ஜூஸ்லாம் இதில் போகும். ரொம்ப நல்ல டேஸ்ட் கொடுக்கும். நம்ம ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறதுனால அந்த காரமும் கொஞ்சம் நல்லா இருக்கும். இது அதிகமான காரம்லாம் இருக்காது, மீடியமான காரத்தில் இருக்கும். இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு ஸ்பெஷலான ரெசிபி அப்படின்னே சொல்லலாம். இதை 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம ஒரு 2.5 டம்ளர் தண்ணி இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துட்டு நம்ம குக்கரை மூடிடலாம். இது ஒரு 6லேருந்து 7 விசில் நல்லா வரட்டும். இப்போ 7 விசில் வந்துருச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் அடங்கினதும் நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ இதை ஒரு வாட்டி கலந்துருங்க. இது லைட்டாக கொதிக்க ஆரம்பித்தோன்னே நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற மிளகு ஜீரக பொடியை இதோடு சேர்த்துடலாம். இந்த மிளகு ஜீரகம் பொடி சேர்க்கறதுனால பார்த்தீங்கன்னா கோல்டு ரொம்ப நல்லா கேட்கும். நம்ம இதில் மிளகாத்தூள் சேர்க்கவே இல்லை, வெறுமனே மிளகுத்தூள் தான் சேர்க்குறோம். அதனால் உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி இதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்துடலாம். இது நல்லா நுரைச்சி நல்லா கொதிக்கணும். இது நம்ம எப்போவுமே ரசத்துக்கு ரொம்ப கொதிக்க விட மாட்டோம். ஆனால் பார்த்திங்கன்னா இதுக்கு நல்லா கொதிக்க விடணும். அப்போ தான் அந்த மிளகுடைய காரத்தன்மையெல்லாம் இதில் சேரும். இந்த மாதிரி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம கொத்தமல்லி தலையை இதோட சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளுடைய ருசியான ஆட்டு எலும்பு ரசம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை எங்களுக்கு சொல்லுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிந்து கொள்ள சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.